நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 42 அதிகாரம் 3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறது. அதே போல் மத்தேயு 12 அதிகாரம் 20 அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று சொல்லி, இந்த நாட்களிலே நாம் எல்லாரும், உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் ஒரு கொடுமையான நாட்களுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அநேக கருத்துக்களை அநேகர் சொல்லுகிறார்கள். இந்த வியாதியினுடைய இந்த காரியங்களை, இந்த கொள்ளை நோயினுடைய காரியங்களை குறித்து கருத்து தெரிவிக்கிறவர்கள் அநேகர். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய வருகைக்கு முன்பாக ஒரு மகா பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறதை மாத்திரம் நாம் உற்று பார்த்தால் நாம் உணர முடியும். இன்றைக்கு அரைகுறையான விசுவாசம் உள்ளவர்களை, விசுவாசம் கொஞ்சம் எரிந்து கொண்டு இங்கேயும் அங்கேயுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நெறிந்த ஒரு நாணலே காற்றிலே அங்கேயும் இங்கேயுமாய் ஆடக்கூடிய ஒன்று, அது நெறிந்து போன நிலைமையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்து கொள்வோம். அதே போல் விளக்கு அது மங்கி போகிற நிலைமை. ஆதி நாட்களிலே பயன்படுத்தப்பட்ட விளக்கிற்கு திரியை அவர்கள் உபயோகிப்பார்கள். அந்த திரியினுடைய அந்த நுனியை கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் சரி செய்து அதை வெட்டிவிட்டால் தான் அது பிரகாசமாக எரியும். இது எரியவில்லை என்று சொல்லி நாம் தூக்கி போட்டு விட்டோம் என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதம் நமக்கு இப்படியாகத்தான் கற்றுக் கொடுக்கிறது. அவர் நெறிந்து போன நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று சொல்லி, வேதத்திலிருந்து ஒரு 2 சம்பவங்களின் மூலமாக இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே ஆண்டவர் தன்னை அறிந்தவர்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து வருகிறார் என்பதை நாம் விசுவாசித்து ஆக வேண்டும். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதிலே நாம் ஊர்ஜிதமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். யோவான் 23 அதிகாரம் 3 பேதுரு இப்படியாய் சொல்லுகிறான். பேதுரு இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் ஊழியம் செய்த போதிலும் அவனை ஆண்டவர், நீ சீமோனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அவனுக்கு பெயரை பேதுரு என்று மாற்றி, நீ ஒரு நாணலை போல இருக்கிற பேதுருவே, உன்னை நான் கற்பாறையைப் போல நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தும் கூட அவருடைய அந்த ஒப்பு கொடுத்தலின் போது அவன் அங்கே கெத்செமனே தோட்டத்திலே அவர் சொல்லிக் கொடுத்த எல்லா சத்தியங்களையும் மறந்து, அங்கே சீஷர்கள் அதற்கு முன்பாக கேட்கிறார்கள், வானத்திலிருந்து நாங்கள் அக்கினியை இறக்கி அழிக்கட்டுமா என்று கேட்டபொழுது இயேசு எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் இன்னும் ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி. அப்படி இருந்தும் கூட அவன் தன்னுடைய பட்டயத்தை உருவி ஒருவனுடைய 2 காதையும் வெட்டி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3.5 வருட ஊழியங்களுக்கு பின்பும் கூட அந்த சத்தியங்களுக்குள்ளாய் அவன் கடந்து செல்ல முடியாதபடி ஒரு நாணலை போன்ற ஒரு வாழ்க்கை. அதற்கப்புறம் இயேசு நியாயம் தீர்க்கப்படுகிற பொழுது அவரை 3 முறை மறுதளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்துக்கு பயந்து, இயேசுவை அறிந்திருந்தும், இயேசுவோடு கூட உண்டு உறங்கி அவர் செய்த எல்லா அற்புதங்களை அறிந்திருந்தும் கூட அவனுடைய இருதயத்தில், மூளையில் விசுவாசித்தான், இருதயத்தில் விசுவாசியாதபடியினாலே அவரை மறுதளித்ததை பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு தன்னை உயிரோடு உள்ளவராக காண்பித்த பின்பும், இந்த சம்பவம் எழுதப்பட்ட பின்பு அதில் எழுதியிருக்குது, அவர் தம்மை உயிரோடு கூட காண்பித்ததாக அவர் சொல்லப்படுகிற அந்த சம்பவம் 3வது தரிசனம் என்று எழுதப்படுகிறது. அப்போ 2 தரிசனங்களை உயிரோடு கூட எழுந்த பின்பும் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவன் அதற்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்காதபடி மற்ற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி, என்னுடைய பழைய வாழ்க்கைக்கே நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி, அவனுக்கு நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லித்தான் ஒரு அழைப்பை கொடுத்து ஆண்டவர் அனுப்பியிருந்தும் கூட அந்த முழுவதும் அவன் அங்கே பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நாம இருந்தோம் என்று சொன்னால் 1 வேளை 2 வேளை 3 வேளை கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நாம் தள்ளிவிட்டு விடுவோம். ஆனால் இயேசுவோ மிகுந்த பொறுமையோடு கடற்கரையிலே நின்று கொண்டு முழுவதும் பிரயாசப்பட்டு அவனுக்கு ஏமாற்றம் இருந்த போதிலும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து 153 பெரிய மீன்களை பிடிக்கும்படியான ஒரு அற்புதத்தை அவனுடைய வாழ்விலை செய்து
முழுவதும் பிரயாசப்பட்டு அவன் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி கரையிலே அவர்களுக்கென்று அவர் மீனையும் ஆயத்தப்படுத்தி அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்னோடு கூட புசியுங்கள் என்று சொல்லி அழைத்த அந்த இயேசு அதற்கு பின்பாக அவனை சந்தித்து நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி அவனை உருவாக்கினதை பார்க்கிறோம். அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய மரணமானது தலைகீழாக அரைந்து சிலுவையில் அறையப்படுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாக பேதுரு மரித்தார் என்பதை நாம் படிக்கிற சரித்திரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி நாணலை போல இருக்கிற ஒரு மனிதனை அவர் அப்படியே தள்ளிவிடாதபடி நெறிந்து போன நிலைமையில் இருக்கிறவரை உருவாக்கினதை பார்க்கிறோம். அதே போல் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் லூக்கா 24 அதிகாரம் 13 31 வசனங்கள் அதை தொடர்ந்து சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 சீஷர்கள் எருசலேமில் இருந்து 8 மைல் தூரமுள்ள எம்மாவு என்கிற இடத்திற்கு கடந்து செல்கிறார்கள். ஒரு கிராமத்திற்கு போகிறார்கள். அவர்களுக்குள்ளே அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி கவனிப்போம் என்று பார்த்தால் அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் எருசலேமில் நடந்த காரியம், இயேசு வாழ்ந்தது, அவர் அநேக அற்புதங்களை செய்தது, இப்பொழுது அவர் அடக்கம் பண்ணினார்கள். அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவரை வைத்த இடத்தை காணவில்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார், எங்களுக்கு அது பிரமிப்பாக இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு அவர்கள் செல்லுகிறதை இயேசு கேட்கிறார். அவர் எதை குறித்து பேசுகிறார்கள் என்று சொல்லும்போது தான் இதை அவருக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மங்கி எரிகிற திரியை போல வாழ்கிறவர்களே, அவர்கள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறதை கேட்கிறார்கள். அதை குறித்து இயேசு உயிரோடு கூட இருந்ததை அவர் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவதூதர்களை தரிசித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள், பிரமிக்க பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் பேசிவிட்டும் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற காரியத்தை அறிக்கை பண்ண முடியாதபடி அவர்களுடைய இருதயங்கள் மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருந்தபடியினால, அவருடைய இருதயம் ஒரு மங்கி எரிகிற ஒரு திரியை போல இருந்தபடியினால இயேசு அவர்களோடு கூட தங்கி அப்பத்தை பிட்டு அவர்களோடு கூட போஜனம் பண்ணுகையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டுகொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் வழியிலே வரும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி மங்கி எரிகிற விசுவாசத்தையும் கொழுந்துவிட்டு எரிய பண்ணுகிற என் இயேசு. இன்றைக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த காரியத்தை உறுதிப்படுத்தலாம். ஒரு அம்மா, நான் சிறு வயதிலே கேட்ட ஒரு சாட்சி. ஒரு நாளிலே நான் பாவியாய் அலைந்தேன், என் நேசரின் அன்பினை மறந்தேன் என்கிற பாடலை எழுதினவர்கள். அவர் இயேசுவோடு கூட அவர்கள் நடந்த நாட்களில் அவர்களுக்கு அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்காத போது, பிரச்சனைகளெல்லாம் வரும்பொழுது அவர்கள் ஒருவரே அதை முழுமையாய் அவர்கள் சந்திக்கிறது போல உணர்ந்து கொண்டு ஒரு நாளில் இரவிலே ஆண்டவரிடத்தில் அதிகமாய் வாக்குவாதம் செய்து கொண்டு படுத்து கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே, அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுறீங்க, சந்தோஷமான சூழ்நிலைகளில் மாத்திரம்தான் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு சொப்பனம். ஒரு பெரிய கடற்கரையிலே இயேசுவும் இவர்களும் நடக்கிறது போல ஒரு சம்பவம். அந்த அம்மா நடந்து கொண்டிருக்கிறார்கள், இயேசுவும் நடந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று அவர்களை நோக்கி வருகிறது. ஐயோ, பெரிய அலை ஒன்று வருகிறதே என்று இவர்கள் கத்துகிறார்கள். அந்த அலை வந்துவிட்டு அது திரும்பி விடுகிறது. திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கடற்கரையிலே ஒரே ஒரு தடம் மாத்திரம், ஒருவர் நடந்த தடம் மாத்திரம் இருக்கிறது. அப்பொழுதும் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொப்பனத்திலே, இயேசுவே பார்த்தீங்களா, இந்த பெரிய அலையை பார்த்தவுடனே நீங்கள் ஓடிட்டீங்க, நான் மட்டும்தானே நடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், அது உன்னுடைய கால் தடம் அல்ல மகளே, நான் உன்னை என்னுடைய கரங்களில் தூக்கி கொண்டு வந்தபடினால அது என்னுடைய கால் தடம் மாத்திரம் அது பதிந்திருக்கிறது. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நான் உன்னை விட்டு செல்வதில்லை என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இயேசுவும் இன்றைக்கும் நமக்காக இதைத்தான் செய்கிறார். நெறிந்து போன விசுவாசமுடையவர்களாக, நெறிந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மை கைவிடுகிறவராய் மாத்திரமல்ல, மங்கி வெறிகிற ஒரு திரியை போல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை இது இனிமேல் எத்தனை முறை நாம் இதற்கு பிரயாசம் எடுத்து விட்டோம், இந்த திரி, இந்த விளக்கு இனிமேல் விளங்காது என்று சொல்லி தூக்கி தூர போடுகிறவர் அல்ல. பேதுருவை எப்படி உருவாக்கினாரோ, அதே போல் எம்மாவூர் சீஷர்களை எப்படி உருவாக்கினாரோ, அதே போல் இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை உருவாக்கும்படியாக இயேசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்து முடித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை
பிரகாசமுள்ளதாய் நாம் முடிக்க முடியும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே.